ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கையில பார்த்து தேய்க்கிறோமே, இந்த மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா படிச்சவரா படிக்கலையா பிடி செட்டு கொடுக்குறான் விசாரிக்கிறோம்ல, பாக்குறோம்ல. ஏன் அதே மாதிரி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது நான் எப்பவுமே ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்பவுமே உதயசூரியன் தான் ஓட்டு போடுன்னு சொல்லாம நல்ல தலைவர்களா தேர்ந்தெடுப்போம். எனக்கு கலைஞரை பிடிக்குதா தனியா வச்சுங்க, கருணாநிதியை பிடிக்குதா தனியா வச்சுங்க, ஜெயலலிதா பிடிக்குதா தனியா வச்சுங்க, ஓட்டு போடாதீங்க. விஜயை பிடிக்குதா நடிகர் நல்ல டான்ஸ் ஆடுவாரு, அவரை தனியா வச்சுங்க. நல்ல தலைவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அத்தமைய மாமமைன்னு சொல்லி சரியில்லாத வயலுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட மாட்டோம். ஆண்கள் ஐயா நாம எல்லாருமே நாட்டில் நடக்கக்கூடியது, யாரு பிரதமரா வரணும், யாரு முதலமைச்சரா வரணும், யாரு எந்தெந்த போர் நடக்கணும், போர் நடக்கக்கூடாது, கச்சா எண்ணெயினுடைய விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, டீசல் என்ன, எல்லாத்தையும் நம்ம முடிவு செய்வோம். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை கையில இந்த மாச செலவை எங்கே போய் செலவழிக்கலாம், மளிகை ஜாம எங்க வாங்கலாம், இந்த மாதிரி சின்ன முடிவு பூரா அவங்க கையில ஒப்படைச்சிருக்க. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க நினைச்சா பொண்டாட்டிகிட்ட தோத்தரணும், பொண்டாட்டிகிட்ட ஜெயிக்க நினைச்சா வாழ்க்கையில ஜெயிக்கிறது கடினம். இது எனக்கும் இல்ல, இருக்கக்கூடிய ஆம்பளை எல்லாத்துக்குமே, இது படைச்ச பரமசிவன் உட்பட அனைவருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்க நினைச்சாக்க வீட்டுல தோத்துருங்க, வீட்டுல பொண்டாட்டிகிட்ட ஜெயிக்க நினைச்சா வாழ்க்கை கஷ்டமாயிடும். அதனால வாழ்க்கையில எவ்வளவு விட்டு கொடுத்து போகணும்னு எல்லாரும் வணக்கம். கேக்குதுங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அரசியல்ல இருக்கக்கூடிய நபர்களை கல்யாண வீட்டுல பேச சொன்னாங்க, இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் கல்யாண வீட்டுல பேசுறத. மேடையை போட்டு கொடுத்தா கூட எதிர்கட்சிகளை திட்டிடலாம், அல்லது நாங்க என்ன நல்லா செய்யறோம்னு பேசிடலாம். ஒரு கல்யாண வீட்டுல கூட்டியாந்து பேசுங்கன்னு சொன்னாங்க, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் மணமக்களுக்கு மாரியப்பன் சரணையர் தம்பதியருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பாதி பேருக்கு இதே ஊர்ல போட்டிருக்கலாம், அல்லது பக்கத்து ஊர்களை போட்டிருக்கலாம். எல்லாருமே நாம் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க. ஏன்னா கல்யாண வீட்டுல வந்து ஓட்டு கேட்கிறேன்னு நினைச்சிட வேண்டாம். இப்ப மாரியப்பனுக்கு போய் அதான் சரணியாவுக்கு மாப்பிள்ளை வாங்க போறீங்க, எடுத்த உடனே பொண்ணு கொடுத்துறீங்களா? கொடுக்க மாட்டோம். விசாரிச்சிருப்போம்ல, மாரியப்பன் நல்லவரா கெட்டவரா, படிச்சவரா படிக்காதவரா, பீடி சிகரெட் குடிக்கிறாரா, சரக்கு சாப்பிடுவாரா, கோட்டு கடைக்கு போவாரா, விசாரிச்சிருப்போம் தானே. விசாரிச்சு நல்ல மாப்பிள்ளை இருந்தா தானே கட்டி கொடுப்பான். அப்படி விசாரிச்சு மாரியப்பன் நல்ல மாப்பிள்ளை தானே கட்டி கொடுக்குறீங்க. ஒரே ஒரு சரணியாவுக்கு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்து நல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுக்குறோமா? அப்ப சரணியா ஒரு பொண்ணு மாதிரி இங்க எத்தனை பொண்ணுங்க இருக்கான், எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, எத்தனை மனுஷங்க இருக்காங்க. இப்ப எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னா எப்படி சரண்யாவுக்கு ஒரு நல்ல கணவர் மாரியப்பன் வாச்சாரோ அது மாதிரி நம்மளுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைவனா இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும். நல்ல மாப்பிள்ளை கட்டி கொடுத்தா தானே பொண்ணு நல்லா இருக்கேன், நல்ல தலைவன் வந்தா தானே நாடு நல்லா இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கையில பார்த்து தேய்க்கிறோமே, இந்த மாப்பிள்ளை நல்லவரா கெட்டவரா படிச்சவரா படிக்கலையா பிடி செட்டு கொடுக்குறான் விசாரிக்கிறோம்ல, பாக்குறோம்ல. ஏன் அதே மாதிரி ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது நான் எப்பவுமே ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்பவுமே உதயசூரியன் தான் ஓட்டு போடுன்னு சொல்லாம நல்ல தலைவர்களா தேர்ந்தெடுப்போம். ஏன்னா நல்ல தலைவர்கள் தான் எப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்பாரோ அது மாதிரி ஒரு நல்ல தலைவர் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வார் நினைச்சு நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் என்பவர் நல்ல தலைவரா இருக்கணும். நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன், உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன்னு நான் எங்க அத்தை பையனை தான் கட்டி கொடுப்பேன், மாமே பையன் கட்டி கொடுக்க மாட்டோம். அத்தை பையனா இருந்தாலும் மாமே பையனா இருந்தாலும் தாய் மாமனாவே இருந்தாலும் நல்லவரா இருந்தாலே பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுப்போம். அதே மாதிரிதான் எனக்கு கலைஞரை பிடிக்குதா தனியா வச்சுங்க, கருணாநிதியை பிடிக்குதா தனியா வச்சுங்க, ஜெயலலிதா பிடிக்குதா தனியா வச்சுங்க, ஓட்டு போடாதீங்க. விஜயை பிடிக்குதா நடிகர் நல்ல டான்ஸ் ஆடுவாரு, அவரை தனியா வச்சுங்க. நல்ல தலைவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. அத்தமைய மாமமைன்னு சொல்லி சரியில்லாத வயலுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துட மாட்டோம். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச தலைவரா, எனக்கு பிடிச்ச நடிகரா, நல்ல நடனம் ஆடுவாரா, நல்லா பேசுவாரா, நல்லா சிரிப்பாரா, என் வீட்டு கல்யாணத்துக்கு வருவாரா, அதெல்லாம் தனியா வச்சுங்க. புரியுதுங்களா? ஒரு அமைச்சர் வந்து விசேஷ வீட்டுக்கு வந்துட்டு போனதுனாலே நல்லவர் ஆயிடுவாரா? கோயில அன்னதானம் போடுறதுனாலே ஒரு மனுஷன் நல்லவர் ஆயிடுவாரா? அன்னதானம் போடுறதுக்கு ஒரு சாமியார் போதும், ஒரு பூசாரி போதும், ஒரு 10 மக்கள் ஒண்ணு சேர்ந்து அன்னதானம் போட்டலாமா இல்லையா? ஆனா ஒரு நல்ல தலைவர் இருந்தா தான் நல்லது செய்ய முடியும் மக்களுக்கு. 10 பேர் சேர்ந்தா ரோடு ஓட முடியுமா? 10 பேர் சேர்ந்தா பள்ளிக்கூடம் கட்ட முடியுமா? எவ்வளவு காசை போட்டு பள்ளிக்கூடம் கட்டுவோம், எவ்வளவு காசை போட்டு ரோடு ஓடுவோம். ஆனா 100 பேர் சேர்ந்தா அன்னதானம் போட்டலாம். ஆனால் மக்கள் நலப்பணிகளை செய்வதற்கு 100 பேர் 50 பேரை சேர்ந்தா மட்டும் பத்தாது. நல்ல அரசாங்கம் வேணும். நல்ல அரசாங்கம் வேணா நாம் தமிழ் கட்சி மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க. அதாவது கல்யாண வீட்டுல வந்து பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு அட்வைஸ், இருக்கிறதுலே பெரிய முடிவை பூரா நீங்க எடுங்க, சின்ன முடிவுகளை பூரா தங்கச்சி எடுக்க விடுங்க. பெரிய முடிவுனா எப்படின்னா ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு சண்டை நடக்கணுமா வேணாமா, அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு ஏறணுமா இறங்கணுமா, இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடணும், இப்படி பெரிய முடிவுகளை பூரா மாப்பிள்ளைக்காரர் நீங்க எடுங்க. ஆண்கள் ஐயா நாம, மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்ல ஆண்கள் ஐயா நாம எல்லாருமே நாட்டில் நடக்கக்கூடியது, யாரு பிரதமரா வரணும், யாரு முதலமைச்சரா வரணும், யாரு எந்தெந்த போர் நடக்கணும், போர் நடக்கக்கூடாது, கச்சா எண்ணெயினுடைய விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, டீசல் என்ன, எல்லாத்தையும் நம்ம முடிவு செய்வோம். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளை கையில இந்த மாச செலவை எங்கே போய் செலவழிக்கலாம், மளிகை ஜாம எங்க வாங்கலாம், இந்த மாசம் சேமிப்பு பணத்துல தோடு வாங்கலாமா மூக்குத்தி வாங்கலாமா,
எந்த நகை கடையில நகை எடுக்கிறது, எந்த மளிகை கடையில மளிகை வாங்குறது, காப்பர் செலவுக்கு பிள்ளைகளை பூரா கூட்டிட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகுமா, எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவு பூரா அவங்க கையில ஒப்படைச்சிருக்க. அப்படின்னா என்னன்னா வீட்டுல இருக்க எல்லா முடியும் அவங்க எடுத்துட்டா நாம நிம்மதியா இருக்கலாம். வீட்டுல இருக்க முடியும் நம்ம எடுக்க நினைச்சோம்னு வச்சுங்க, நாம நிம்மதியா இருக்க முடியாது. படைச்ச இறைவன் பரமசிவனே பார்வதி சொல்ற எடுத்து நடப்பாரு. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க நினைச்சா கொண்டாடிட்ட தோத்தரணும், கொண்டாடிட்ட ஜெயிக்க நினைச்சா வாழ்க்கையில ஜெயிக்கிறது கடினம். இது எனக்கும் இல்ல, இருக்கக்கூடிய ஆம்பளை எல்லாத்துக்குமே இது படைச்ச பரமசிவன் உட்பட அனைவருக்கும். ஒருவேளை கருத்தர் கல்யாணம் பண்ணிருந்தா கருத்தருக்கு இதே நிலைமை தான். நன்றி நன்றி, மகிழ்ச்சி. மணமக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அரசியல் பேச வேண்டிய நேரத்துல நம்ம திருமண வீட்டுக்கு போனாலும் அரசியல் பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தை இயக்குவது அரசியலும் அறிவியலும் மட்டும்தான். அந்த அறிவியலை தாண்டி இங்க எதுவுமே இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இயக்குவது அரசியல் தான். அந்த அரசியல் தான் எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம போட்டிருக்க வேட்டி சட்டை, இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் எல்லாத்தினுடைய விலையேற்றம் விலை இறக்கம் எல்லாத்தையும் முடிவு செய்து அரசியல். நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சோப்பு சீப்பு கண்ணாடில இருந்து கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் காய்கறிகள் கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் முடிவு செய்யறது இந்த அரசியல் தான். அரசியல் எனக்கு வராதுப்பா, அரசியல் பேசாதப்பான்னு கடந்து போகாதீங்க. அரசியலை நீங்கள் பேசாவிட்டால் நீங்கள் அரசியலை ஆளாவிட்டால் உங்களை அரசியல் ஆளும். ஆகவே அரசியலை கையில் எடுங்க, அரசியலை பேசுங்க. அரசியலை நீங்க பேசத்தான் மாற்றம் ஏற்படும். மாற்றத்திற்கு வாக்களிங்க, விவசாயத்திற்கு வாக்களிங்க. நன்றி நன்றி. மணமக்களை வாழ்த்துங்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.